வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, ஒரு ஆணும் பொண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்குறோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் பார்க்கும்போது சில சில சாதகத்தில் பார்த்திங்கன்னா 10க்கு 10 பொருத்தம் இருக்கும். சில சாதகத்தில் சில சாதகம் இணைக்கும் போது பார்த்திங்கன்னா 4 பொருத்தம் தான் இருக்கும், ரச்சு பொருத்தம் மெயினாக இருக்கும். 5 பொருத்தம் இருந்து ரச்சு பொருத்தம் இருந்தாலும் அதை இணைக்கலாம். அது சில பேர் சொல்லுவாங்க, என்னங்க 4 இருக்குது 5 பொருத்தப்படி எப்படி நாங்கள் இணைக்கிறது? ஆனால் ரச்சு பொருத்தம் இருக்கும், கட்டை பொருத்தம் இருக்கும், ராசி பொருத்தம் இருக்கும், ராசி அதிபதி பொருத்தம் இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். 5 இருக்குதுமா நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொன்னோம்னா நம்ம மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. 10 பொருத்தமாக இருக்கணுங்க. அது 7மே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. 7 ஏக பொருத்தம், அது 7 வேண்டாம், 8ம் இருக்குன்னா சொல்லுவாங்க. 10 பொருத்தம் இருக்கணும் அப்படிம்பாங்க. அதாவது அந்த சொல்லுவாங்க அவங்க, அந்த பையன் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது நான் 5 பொறுத்து இருக்குங்க, கட்டை நல்லா இருக்குது, குழந்தை பையன் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோம்னாலும் இருந்தாலும் ஃபேமிலியெலாம் பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது, 5 பொறுத்துன்னு சொல்கிறீங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க அது ரொம்ப மழுமாறிட்டு இருப்பாங்க. இதுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு சாதகம் பொருத்தம் பார்க்குறோம், பல ஆயிரம் சாதகம் பார்த்தாச்சு, பொருத்தம் பார்க்குறோம். நாங்கள் என்ன எடுப்போம், கணக்கு எடுப்போம்னா 2 நட்சத்திரத்துக்கு பொருத்தம் இருக்கா, ரச்சு பொருத்தம் மெயினாக இருக்கா, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, அந்த பையனுக்கு என்ன வயசு, 2 பேரும் மூத்த பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. இப்போ பொண்ணும் மூத்த பொண்ணு, இந்த பையனும் மூத்த பொண்ணு, மூத்ததாக பிறந்து, அப்போ ஒன்று மூத்தது ஒன்று இலசாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அந்த காலத்தில் பாரம்பரியத்தில் சொல்லி வச்சது, எங்கள் குருமார்கள் சொன்னது. அப்போ 2 பேரும் தலைச்சானம் இருக்கக்கூடாது, ஒருத்தர் தலைச்சா இருக்கலாம், ஒருத்தர் இலசையாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வயசு ஆண் மகனுக்கு விட பெண் மகனுக்கு வயசு கூட இருக்கக்கூடாது. பாரம்பரியத்தில் வந்ததுங்க, எங்கள் குருஜியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது இப்படின்னா இந்த கலியுகத்தில் செட் ஆகாதான், இருந்தாலும் நீங்கள் பார்க்குறது உங்கள் தெளிவாக பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா பொருத்தம் 5 பொருத்தம் இருந்தாலும் சரி, 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருந்தாலும் திசா சந்தி, அதாவது ரச்சு பொருத்தம் மெயின் தாலி பொருத்தம்னு சொல்லுவாங்க. ரச்சு இருந்தாலே மேரேஜ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ சில பேர் ராகுக்கு இது வேணும், செவ்வாய் வேணும், ராகுக்கு இது இங்கே தான் இருக்கணும், செவ்வாய் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, இப்போ ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் 2ல் இருக்குது, ஆணுக்கு 7 8ல் கூட செவ்வாய் இருக்கலாம், புரியுங்களா, 4ல் கூட செவ்வாய் இருக்கலாம், 10ல் செவ்வாய் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அந்த பொண்ணுக்கு செவ்வாய் 2ல் இருக்குது, மீன ராசியாக இருந்து 2ஆம் இடத்துல தான் அந்த பொண்ணுக்கு கழிக்கிற செவ்வாய், களி செவ்வாய். அந்த பொண்ணுக்கு செவ்வாய் உள்ள மாப்பிள்ளையும் கட்டலாம், இல்லாத மாப்பிள்ளையும் கட்டிக்கலாம். இது கான்செப்ட் பார்க்கணும். ஒரு சாதகத்தில் ஒரு பெண் மகளோட சாதகத்தில் செவ்வாய் 2 4 7 8 12ல் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். இதுக்கு விதி விலக்கு என்ன தெரியுங்களா? மேசம், அதை இப்போ லக்கணத்தில் இருக்குது, 2ஆம் இடம் லக்கணத்தில் இருந்தாலும் செவ்வாய் தான், இல்லை 2ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தான். இப்போ மேச லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் கழிக்கலாம், மேச லக்கணம் 2ஆம் இடம் செவ்வாய் இருந்தாலும் அது கழிக்கலாம், கடகத்தில் கழிக்கலாம், விருச்சிகத்தில் கழிக்கலாம், மகரத்தில் கழிக்கலாம். எப்படி? இதுக்கு என்ன விதி விலக்கு? அப்போ 2 4 லக்கணத்தில் இருந்தாலும் சரி, 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், செவ்வாய் இருக்குது, ரைட்டு. இதே ஆண்மகன் சாதகத்தில் அப்படியே தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. 2 1 லக்கணத்துலையா 2 7 8 12 செவ்வாய் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. அந்த தம்பிக்கு 10ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துல இருக்கலாம், லக்கணத்தில் இருக்கலாம், அதனால் அதை இணைக்கலாம், அது ஒன்றும் மேட்டர் கிடையாது. சரி, அதே மேசத்தில் செவ்வாய் இருந்தால் கழிக்கிற செவ்வாங்க. எப்படி? மேசம் சொந்த வீடு, செவ்வாய் அங்காரவனுக்கு செவ்வாய்க்கு சொந்த வீடு. அப்போ அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமானை. அப்போ அவர் சொந்த வீட்டை உட்காரும்போது இது கழிக்கிற செவ்வாய். கடகங்கிறது நீச்சம், அது கழிக்கிற செவ்வாய். விருச்சிங்கிறது சொந்த வீடு செவ்வாய்க்கு, அங்காரவனுக்கு முருகனுக்கு சொந்த வீடு, அது கழிக்கிற செவ்வாய். அதே செவ்வாய் அங்காரவன் முருகன் எங்கே உச்சம் வராரு, செவ்வாய் உச்சம் வரத ஓடு மகரம். அப்போ அந்த மகரத்தில் இருந்தாலும் இந்த 4 இடத்துல இருந்தாலும் நம்ம கழிச்சிடலாம் அந்த செவ்வாயை. களி செவ்வாய். எப்படி களி செவ்வாய்? இந்த 4 இடத்துல அந்த ஒரு பொண்ணுக்கு இருக்குன்னா, அந்த வரக்கூடிய வரன் ஆண் மகனுக்கு 4 இடத்துல இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். அந்த தம்பிக்கு நான் இல்லை செவ்வாயே இல்லைனாலும் இந்த 4 இடத்துல எங்கே இருந்தாலும் அதை கழிச்சிட்டு அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு பேர் களி செவ்வாய். ராகு கேது இதே தானுங்க. ராகு கேதுன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, லக்கணத்தில் இருந்தாலும் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். லக்கணத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல கேது இருக்கும். 2ஆம் இடத்துல அப்போ ராகு பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 8ஆம் இடத்துல இருக்கும், புரியுங்களா? லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வரும். அப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்குங்க,
2ஆம் இடத்துல கேதுன்னா என்ன சொல்லுது, 8ஆம் இடத்துல வந்து ராகு போடுறாரு. அப்போ லக்கணத்தில் ராகு இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் 4, 7, 8, 12 ராகு போக இருந்தாலும் அது ஆப்போசிட்டாக அப்படி தான் வந்து நிற்பாங்க கிரகங்கள். இந்த ராகு கேது வந்து ஆண்டிகேப்பில் ஒரே டிகிரியில் இருக்கக்கூடியவங்களும் அவங்க மாறிலாம் உட்கார மாட்டாங்க. இப்போ மேசத்தில் ராகு பகவான் வச்சுக்கோங்க, மேசத்தில் ராகு பகவான் இருந்தாலும் துலாமில் கேது பகவான் இருப்பார். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதை வந்து மாற்ற விட முடியாது. அப்போ அதே ஆண்மகனுக்கு அதே மாதிரி தாங்க. இப்போ நான் அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னோம் அதே தான், செவ்வாயும் ராகு கேதும் அதே மாதிரி தான். அப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் ராகு கேது அப்படி சொல்லலாம். சரி, இன்னொன்று விதி விலக்கு. இப்போ செவ்வாய்க்கு சொல்லிட்டோம், எந்தெந்த இடத்துல இருந்தால் செவ்வாய் களி செவ்வாய் தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சொல்லி. ராகு கேதுங்க, அதாவது எங்கள் குருமார்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு 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 ஆண்மான ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ராகு திசை முடிஞ்சுதுங்க. ஜனனகாலத்தில் அவர் பிறக்கும் போதே ராகு திசை முடிஞ்சுதுங்க. இப்போ வந்து ராகு திசையில் இனி அவர் லைஃப்பில் வராதுங்க. அப்போ ராகு 2 கூடிய சாரத்தில் 7 கூடிய சாரத்திலே ராகு இருந்தால், ராகு அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, அந்த சாதகத்தில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாங்க. இந்த பொண்ணுக்கு ராகு அது இல்லைங்க. இந்த பொண்ணுக்கு வந்து ராகு அது கிடையாது. அந்த தம்பிக்கு வந்து லக்கணத்துலேயோ 2லேயோ 7, 8, 12 ராகு கேது இருக்குது. ஆனால் அந்த ராகு கேது இருந்து ராகு திசை ஜனன காலத்துலேயே அந்த பையனுக்கு முடிஞ்சு போச்சு, இனி வராது அப்படின்னா, அந்த ஜனன காலத்தில் பிறக்கும் போது அந்த பையனுக்கு வந்து 2 கூடையின 2ஆம் இடத்துலையோ 7 இந்த மாதிரி இடத்துல இருந்து, இல்லைன்னா அந்த அந்த ஆண்மோனுக்கு வந்து 2ஆம் இடம் சொல்லுவோம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம், அந்த 2 கூடிய நட்சத்திரத்தில் போய் அந்த ராகு பவன் உட்காந்தாலும் இந்த பொண்ணுக்கு மேரேஜ், இந்த 2 மேரேஜ் பண்ணலாம். அந்த பையனுக்கு ராகு இருக்குது, இந்த பொண்ணுக்கு ராகு இல்லைன்னா மேரேஜ் பண்ணலாங்க. இதுதாங்க விதி விலக்கு. ஏன்னா எங்கள் குருமார்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஏன்னா எங்கள் குருமார்கள் என்ன சொல்லி தராங்களோ அதை தான் நாங்கள் வழி வந்துடுவோம். அதில் வழி வந்து நாங்கள் செய்க்க வச்சு பார்ப்போம். நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம், நல்லா இருக்குது, வாழ்க்கையில் நிறைய ஜெயிச்சிருக்காங்க, அப்போ ஜெயிப்போம். அப்போ ராகுக்கேது இருந்தாலும் ஜனகாலத்தில் ராகுக்கேது முடிஞ்சிருந்தாலும் அந்த ராகுக்கேது வந்து எப்படின்னா, அந்த பையனுக்கு 2, 7 2 கூடவே 7 கூடிய சாரத்தில் அந்த ராகு இருந்து ராகு திசை இனிமேல் வராதுன்னா கண்டிப்பாக ராகு இருந்தாலும் அந்த ராகுக்கேது இல்லைன்னு அர்த்தம். முடிக்கலாம், அதில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ராகுக்கேது இருக்குது, செவ்வாய் இருக்குன்னு பல பேர் பலதை போட்டு குடையிறாங்க. அப்போ நாங்கள் விளக்கம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இதுதான் மெயின். 2வது வந்து எப்படின்னா, திசா சந்தி இருக்கக்கூடாதுங்க. 2 பேத்துக்கு வந்து ஒரே திசை ஓடக்கூடாது. அதை நம்ம மெயினாக பார்த்துக்கணும். ஒரே திசை ஓடக்கூடாது, மெயினாக பார்த்து நம்ம பொருத்தம் பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி மூர்த்தத்துலேயே மூர்த்தம் குறிக்கிறது வந்து லக்கணம் வந்து நல்ல லக்கணமாக இருக்கணும். எப்படிங்க, மூர்த்தம் குறிக்கிற லக்கணம் வந்து நல்ல லக்கணமாக இருக்கும். எப்படி லக்கணம் நல்லா இருக்கு லக்கணமாக இருக்கணும், இந்த பொண்ணு பையனும் லக்கணம் என்ன, இந்த லக்கணத்துக்கு 2 கூட லக்கணமாக வரணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூர்த்தம் குறிக்க வைக்கணும். பாருங்க, அதாவது வந்து 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்கணம் போயிட்டே இருக்குங்க, ரன் ஆகிட்டே இருக்கும். லக்கணத்துக்கு 2ஆம் இடமா, 7ஆம் இடமா, 11ஆம் இடமா, 4ஆம் இடமா, இந்த மாதிரி லக்கணத்தை குறிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா காலையில் பெரும்பாலும் பிரம்மமுத்தில் தாலி கட்டுறாங்க, காலையில் 6 to 7 இந்த மாதிரி தான் நம்ம டைம் ஒதுக்குறோம். அதுதான் நம்ம மூர்த்தம் குறித்து கொடுக்குறோம். அப்போ அந்த மூர்த்தம் குறித்து கொடுக்குறதுலேயும் வந்து லக்கணமும் நல்லா இருக்கணும், லக்கணம் புள்ளி நல்ல நிலைமையில் இருக்கணும். புரியுதுங்களா? அதே நேரத்துக்கு வந்து அந்த ஆணும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளையும் பையனுக்கும் வந்து சென்ம நட்சத்திரம் வரக்கூடாது. குழப்பமாக இருக்கும், வேறு தவறுலாம் நடக்காது, குழப்பமாக இருக்கும். ஒரு புடவை கட்டிட்டு வாமா அப்படி சொன்னால் கட்டாது. இது வேண்டாம், அது வேணும், இது வேணும், நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க, நான் இருந்து கட்டிக்கணும்னு தான் சொல்லுவோம். இப்படிங்கும்போது எப்படி இந்த குழப்பத்தை கொடுக்கும். இதே பையனுக்கு சென்ம நட்சத்திரமாக இருந்தால் அந்த மாதிரி அதே மாதிரி குழப்பம். எனக்கு நீங்கள் பேண்ட் செட்டு தான் நான் கட்டிட்டு நான் தாலி கட்ட போகிறேன், நான் வேட்டி செட்லாம் கட்ட மாட்டேன், இதெல்லாம் நிறைய நான் பார்த்துக்குறோம். இப்படிலாம் வந்து வாக்குவாதம் ஃபோன் பண்ணுவாங்க. ஐயா என்ன இப்படி சொல்கிறாருன்னு, ஏங்க அதாவது சென்ம நட்சத்திரமாக சொன்னோம், நீங்கள் அப்புறம் பண்ணித்தான் ஆணுங்கிற கண்டிச்சு நிற்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த தம்பிகிட்ட ஃபோனை கொடுங்க, நான் சொல்லுவேன், தம்பி நீங்கள் 100 கிலோ நம்பர் சொல்லுங்கள் தம்பி, ஓகே தம்பி நீங்கள் தாலி கட்டு தம்பி, நான் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் சரின்ட்டு ஓகே முடிஞ்சுவார். இதாங்க மேட்ரு. இந்த குழப்பத்தை வந்து நிவர்த்தி பண்ணிடணும். சென்ம நட்சத்திரம் ஒன்று பண்ண போனாலே குழப்பமாக இருக்கும். இது உடம்புன்னா சந்திரன் மனோகாரகன். ஒரு புத்தி ஒரு யோசனை கொடுக்க மாட்டான், பல புத்தி டக்குன்னு மைண்டு மாறிட்டே இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அந்த சந்திர பகவான் கொடுத்துட்டு போயிடுவார். அதனால் வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக திசா சந்தி இல்லாமல். இன்னொன்று பாருங்கள், இப்போ அந்த 27 நட்சத்திரத்துக்கு விலங்கு இருக்குதுங்க, விலங்கு இருக்குது பாருங்கள். பொருத்தம் நல்லா இருக்குது, செவ்வாய் தோசை இல்லை, ராகுக்கேது கிடையாது, சுத்தமான சாதகம், அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் இருந்தாலும் இப்போ வந்து விலங்குகள்னு ஒரு கணக்கு இருக்குங்க. விலங்குன்னா என்ன விலங்கு, அதாவது வந்து எப்படின்னா 27 நட்சத்திரத்துக்கு விலங்கு இருக்குது. எப்படிங்க, மானோட போய் சிங்கத்தை சேர்த்த முடியுங்களா? எங்கே சிங்கம் வந்து ஆணையவே அடிக்கும் புரியுங்களா? அப்படிங்கும்போது மானோட வந்து என்ன சொல்லுதுங்க, மானோட சிங்கத்தை சேர்த்தக்கூடாது. அது விலங்குகளும் மெயினாக பார்த்துக்கணும். இவ்வளவும் இந்த கான்செப்டில் இருக்கணுங்க. உண்மையை சொல்லப்போனால் கரெக்டாக துல்லியமாக பொருத்தம் பார்க்கறதுனா ரொம்ப சிரமங்க, ரொம்ப சிரமம். ஒரு பொண்ணு ஆணை இணைக்கணும்னா அவ்வளோ சிரமம்.
அதனால தான் சொல்லுது, நீங்கள் இது ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் இன்னொரு சாதம் வேறு கொண்டு வாங்க பார்க்கலாம், வேறு கொண்டு வாங்க பார்க்கலாம். நாங்கள் இதுதாங்க இதை சொல்லிடுவோம், நீங்கள் வேறு கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படி. இதான் பொருத்தம் பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ இதெல்லாம் அனுபவப்பட்டதுங்க. இந்த நாங்கள் எங்கள் குருஜிகிட்ட படிச்சுட்டு வந்ததெல்லாம் கிடையாது. படிச்சுட்டு வந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே நேரடியாக வந்து நாங்கள் பேசுகிறோம்லவா, பொருத்தம் பார்க்குறோம், முகூர்த்தம் குறித்து கொடுக்குறோம். அவங்க கல்யாணம் பண்ணோன்னே எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்குது, குழந்தை பாக்கியம் எவ்வளோ நாள் லேட் ஆகுது, ஏன் 5ஆம் இடத்துல யார் இருக்குது, ராகு இருக்கா, கேது இருக்கா, சனி இருக்கா, ஏன் லேட் பண்ணுறாரு, அந்த 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்து சனி இருந்து அந்த திசை புத்தி ஓடுதா அப்படின்னா லேட்டாக குழந்தை கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் மெயினாக பார்க்கணும். அது நாங்கள் படிச்சுட்டு வந்தது, எங்கள் குருஜிகிட்ட படிச்சுட்டு வந்தோம், டீச்சை வாங்கிட்டு வந்தாலும் இதை அனுபவத்தில் எங்களுக்கு வருது. இதுதான் வந்து சோதிடம். மெயினாக வந்து இது கலியுகம் அல்லவா. அதாவது வந்துங்க, பொருத்தம் பார்க்குறதும் சரி, சாதகம் பார்க்குறதும் சரி, எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னாலே என்னுடைய ஃபோன் நம்பர் வந்துங்க 95 14 77 10 74. வாங்க, தெளிவாக பொருத்தம் பார்த்து எந்த கோயிலுக்கு குழந்தை பாக்கியம் எவ்வளோ நாளே கிடைக்கும், என்னது எல்லாம் செய்கிறது. கலியுகம். கலியுகத்தில் வந்து செய்கிறதுக்கு என்ன வழியோ நம்ம அதை செய்வோம். வாழ்க வளமுடன்.